சட்டப்பேரவை இன்னும் சற்று நேரத்தில் கூட உள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினமும் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினமும் பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்துள்ளனர். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் நடைபெற்ற பேரவை நிகழ்ச்சிகளில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கருப்பு சட்டை அணிந்து வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை கூடியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவையை ஒத்திவைத்து அது குறித்தான விவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வாதிட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். அதனால் அன்றைய தின சட்டப்பேரவை நிகழ்வுகள் அதிமுக புறக்கணித்து அதிமுக அவையிலிருந்து வெளியேறியது. சனிக்கிழமை சட்டப்பேரவை கூடுவதற்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். சட்டப்பேரவை தொடங்கியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்றும் அன்றைய தினமும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை சபாநாயகரிடம் கூறிய நிலையில் அதற்கும் அப்பாவு மறுப்பு தெரிவித்த நிலையில சனிக்கிழமையிலும் அவையை புறக்கணித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறினர். இன்றைய நிலையில் நேற்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. சட்டப்பேரவை அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில நேற்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையை முழுவதுமாக புறக்கணித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்துள்ளனர். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் அவர்களை நேரில் சந்திச்சு கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து ஒரு சிபிஐ விசாரணை தேவை என்ற ஒரு கோணத்தில் அடிப்படையில ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலையில இன்றைய தினமும் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இன்னும் சட்ட நேரத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்றைய தினத்தில் சட்டப்பேரவையில் எடுக்கப்படக்கூடிய என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து பேரவை தொடங்கியவுடன் இன்றைய தினமும் அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து இன்றைய தினமும் அது குறித்தான விவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் இன்றைய தினமும் பேரவையில முறையிட இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இன்றைய தினம் சபாநாயகர் அப்பாவு இன்றைய தினமும் அதற்கு அனுமதி தராத பட்சத்தில் அதிமுக சார்பில் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து சுமார் 10 மணி அளவில் 10 மணிக்கு மேற்கொண்டு ஆளுநரை சந்தித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதை வலியுறுத்தி நேரில் ஆளுநரை சந்தித்து விவாதிப்பார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் உட்பட அனைவருமே இன்றைய தினம் சட்டப்பேரவையில் கருப்பு சட்டை அணிந்து வந்தது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேற்கொண்டு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழப்போகிறது என்பது குறித்து சட்டப்பேரவை கூடிய பிறகு தெரிய வரும். தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வருவதை நம்ம பார்த்துட்டோம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.